Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெஷினில் எப்படி வந்து நம்ம ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராசஸ்னா என்ன, ப்ராசஸ் ஐடினா என்ன, ப்ராசஸ் ஐடி எப்படி ஜென்ரேட் ஆகுது, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஐடில் ஸ்டேட்டில் போடுறது எப்படி, அது எப்படி திரும்பவும் ஃபோர் கிரவுண்டு கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது போக நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க. ஸோ நம்மளுடைய மெஷினில் நம்மளுடைய சிஸ்டமில் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் நடந்தாலும் அதை வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு தாங்க சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை பேக் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸில் தான் கேட்டகரைஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ ப்ராசஸ் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? ஸோ அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு தடவை ஜென்ரேட் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஐடி எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ராபின் ஃபேஷன் பேசிஸில் உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸ்னுடைய ஐடிஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாங்க. ஸோ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு சிஸ்டம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைவாக எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூட் யூசருக்குள்ள இருக்கேன். ஸோ நான் இங்கே டாப் அப்படிங்கிற கமெண்டை பயன்படுத்துறேன், ரைட்? ஸோ இப்போ டாப் அப்படிங்கிற கமெண்டை பயன்படுத்தும் பொழுது எனக்கு ஒரு லிஸ்ட் வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா ப்ராசஸ் இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா ப்ராசஸும், எல்லா யூசர்ல இருந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நம்மளுடைய விண்டோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா? கண்ட்ரோல் ஆல் டெலிட் பிரஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸ் தாங்க இது. இப்போ கரண்டாக ஆக்டிவாக என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ப்ராசஸ் ஐடி என்ன, அதனுடைய யூசர் என்ன, எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், ரைட்? ஸோ இதில் என்னென்ன லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐடின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிஐடிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஐடி அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு யூசர்னு இருக்கும். ஸோ யூசருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக எந்த யூசர் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, ஒரு மல்டிபிள் யூசர் பேரலா லாகின் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த யூசர் எந்த ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ராசஸ் ரன் பண்ணுதுன்னா ஸோ சிஸ்டம் ப்ராசஸ் எந்த சிஸ்டம் ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் வந்து உங்களுக்கு டினோட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎம் காமிக்குது இல்லையா? ஸோ இது வந்து நோம் யூசர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய விஷுவல் GUI கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம எப்படி அப்படிங்கிறது ரன் பண்ணுது அப்படிங்கிறத காமிக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க MRV ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிமிலரா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா PR அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஸோ PRங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிங்கிறத டினோட் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் எந்த ப்ரியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஸோ ப்ரியாரிட்டி நான் சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ப்ரியாரிட்டி இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அதே மாதிரி லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா -20. ஸோ இப்போ வந்துட்டு 20 அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்கு ஐடி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு இந்த ப்ரியாரிட்டி இருக்குன்னா அது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டாப்புங்கிற சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரியாரிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்கு, 20ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 20ங்கிறது என்னது, ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியில வந்து உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி காமிக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது NIன்னு சொல்லுது இல்லையா? ஸோ NIங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஸ்னஸ் டினோட் பண்ணுது. ஸோ NIங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டியினுடைய டைரக்ட் ஆப்போசிட் தான் NI. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைஸ்னஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது லோயஸ்ட் நைஸ்னஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி ஹையஸ்ட் நைஸ்னஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ நைஸ்னஸ்ங்கிறது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா VIRT. ஸோ இது வந்து நம்மளுடைய கரண்டாக விர்ச்சுவலாக எவ்வளோ ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். ஸோ அடுத்து வந்து ரிசோர்ஸ். ஸோ RESங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் சிஸ்டம் இருந்து எத்தனை ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KB சைஸில் காமிக்கும், கிலோபைட் சைஸில் காமிக்கும், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SHR. ஸோ SHRங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஷேர்டு ரிசோர்ஸ் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம S அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராசஸ்னுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து இது சொல்லுவோம். ஸோ ப்ராசஸில் நிறைய ஸ்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டேட் இருக்குங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டு, வெயிட்டிங் ஸ்டேட்டு, ஸ்டாப்டு ஸ்டேட்டு, ஆஃப் அண்ட் ஸ்டேட்டு, ஜாம்பிட் ஸ்டேட், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன இண்டிகேஷனை டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆர்னு இருந்தால் அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டாக
உங்களுக்கு டினோட் பண்ணுது. ஸோ எஸ்ங்கிறது ஸ்லீப்பிங் ஸ்டேட்டு. ஸோ ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்ட் ஸ்டேட் இல்லைன்னா ஸ்டாப்டு ஸ்டேட்டை டினோட் பண்ணும். ஐடல் ஸ்டேட்டை டினோட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜெட்டுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கும். ஜெட் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பீட் ஸ்டேட்டை டினோட் பண்ணுது. ஸோ ஜாம்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்பரேஷன் ரன் ஆகிறதுக்காக வேண்டி ஒரு டிபெண்டன்சி பேக்கேஜஸ் எடுத்து இல்லை டிபெண்டன்சி ப்ராசஸ் எடுத்து ரன் பண்ணியிருக்கும். பட் ஆனால் க்ளோஸ் ஆகும்போது அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் அந்த ப்ராசஸ் மட்டும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இல்லை வந்து டெர்மினேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு டிபெண்டன்சி பேக்கேஜ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பீடு இதுன்னு சொல்லுவோம். ஸோ ஜெனரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு அது காமிக்கல, ரைட். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் நமக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கிற மாதிரி காமிக்குங்க. ஸோ அடுத்து வந்து பெர்சன்டேஜ் சிபியூ யூட்டிலைசேஷன். ஸோ அடுத்து வந்து இந்த கமாண்ட் வந்து நம்மளுடைய சிபியூடைய யூட்டிலைசேஷன் எவ்வளோ பயன்படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய இந்த கமாண்ட் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் மெமரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம டோட்டல் சிஸ்டத்தில் காமிக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கிறது வந்து எத்தனை டைம் இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அதே மாதிரி கமாண்ட் எந்த கமாண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கும், ரைட். சோ இது வந்து லைவா நம்ம பார்த்தோம். சோ நம்ம இப்போ எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்துட்டு ஒரு மெஷின்ல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு லைவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ங்கிற கமாண்டை பயன்படுத்த போறோம். ஸோ பிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஸ்னாப்ஷாட்னா உங்களுக்கு தெரியும் அந்த கரண்ட் டைம்ல என்ன ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் வந்து பிஎஸ் உடைய ஒர்க். ஸோ அது எப்படி பண்றதோ அப்படிங்கிறது பார்த்துடலாங்க, ரைட். ஸோ நான் இங்கே கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ கிளியர் கொடுத்து நான் இங்கே மேன் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், ரைட். ஸோ மேன் கொடுத்து நான் பிஎஸ் கொடுக்குறேன். என்ன வருது, ரிப்போர்ட் ஆஸ் ஸ்னாப்ஷாட் ஆஃப் கரண்ட் ப்ராசஸஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ்னுடைய ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகிறது ரன் ஆகிறது அது அப்டேட் ஆகாது. நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அது உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம கோத்ரூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இருக்குங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ PS-E கொடுத்தோம்னா எவ்ரி ப்ராசஸ், EF கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ அதே மாதிரி ELY, PSAX, AUX, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா கமாண்ட் பார்க்கும்போது நான் சொல்றது தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கமாண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க, ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராசஸ் இது பண்ணலாம். ஸோ பிஎஸ் நான் கொடுத்து என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய கரண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ எஸ்யூங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ரூட் யூசருக்குள்ள லாகின் பண்ணுறதுக்காக நான் எஸ்யூ கமெண்ட் பயன்படுத்தினேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்ங்கிறது நம்மளுடைய டெர்மினல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்புங்கிறது இப்போ நான் வந்துட்டு ஸ்லீப் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால வந்துட்டு ஸ்லீப்புங்கிற ப்ராசஸ் காமிக்குது. ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ங்கிற ப்ராசஸ் காமிக்குது, ரைட். ஸோ பிஎஸ்ங்கிறது இப்போ நம்ம கரண்டாக ஓப்பன் பண்ண ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டினோட் பண்ணுது, ரைட். ஸோ பிஎஸ்க்கு பொழுது இந்த யூசருக்கு மட்டும் கொடுக்குது. ஸோ எனக்கு எல்லா யூசரோடும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் கொடுத்து நம்ம AUXங்கிற கமெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூசர்னும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு யூசர் ப்ராசஸ் ஐடி, CPU யூட்டிலைசேஷனு, விர்ச்சுவல் யூட்டிலைசேஷனு, RHCSA, TTY, ஸ்டாட், நம்மளுடைய ஸ்டேட்டஸு, ஸ்டார்ட் டைம், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு, அது போக கமாண்ட் எந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூசருக்கான இதுவும் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸும் நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பிஎஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கூட வந்து ஸ்லீப் ரன் பண்ணணும், ரைட். இங்கே ஸ்லீப் ரன் பண்ணியிருக்கோம், பேஷ் சூடோ யூசருக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் பார்க்கணும்னா நீங்கள் AUX கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லை வந்து நம்மளுடைய கரண்ட் யூசருக்கு மட்டும் நம்ம பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு பிஎஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் யூசர்னுடைய ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்குங்க, ரைட். நம்ம இங்கே கிளியர் பண்ணிடலாம், ரைட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்மேட்டட் ஆர்டரில் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து PX கொடுத்து AUX கொடுத்து நான் இங்கே ஷார்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன், ரைட். ஸோ ஷார்ட்னு கொடுத்து எதை ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய CPU யூட்டிலைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ CPU யூட்டிலைசேஷனை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் இதில் வந்துட்டு எது ஹையஸ்ட் CPU யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோ அது நமக்கு டாப்பில் காமிக்கும். ஸோ GDMங்கிறது ஹையஸ்ட் யூட்டிலைசேஷனில் இருக்கு. ஸோ அந்த ஆர்டரில் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற எந்த ஆர்டரில் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ராசஸ் ஐடியில் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராசஸ் ஐடியில் ஷார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ஹையஸ்ட் ப்ராசஸ் ஐடி இருக்கோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் ஆப்ரேஷன் தான். நம்ம எந்த ஐடியில் உங்களுக்கு வேணும், ஸ்டார்டிங் டைம் பேசிஸில் வேணுமா இல்லை வந்துட்டு ப்ரியாரிட்டி பேசிஸில் வேணுமா, எந்த ஆர்டரில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம், ரைட்.
ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்படி வந்து பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுண்டுக்கும் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கரண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லீப் இருக்குது, பேஷ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ப்ராசஸை பேக்ரவுண்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ என்ன பிஜின்னு இருக்கு இல்லையா. ஸோ பிஜின்னு கொடுத்து நான் ஸ்லீப் அப்படிங்கிற ப்ராசஸ் நான் பேக்ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து ஸ்லீப் வந்து பேக்ரவுண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பேக்ரவுண்டில் ஒன் ஜாப் ஆல்ரெடி இன் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேங்க. ஸோ இதுவே நான் இந்த ஃபோர்க்ரவுண்டுக்கு ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜிங்கிற கமாண்டை கொடுத்து நான் இப்போ ஸ்லீப்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ என்னுடைய மெஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்லீப் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எந்த விதமான ஆப்பரேஷன்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன ஆப்பரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ஐடில் ஸ்டேட்டில் இருக்கு, ரைட். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் சி கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன், ரைட். ஸோ இப்போ வந்து இப்படி தான் ஒரு ப்ராசஸை பேக்ரவுண்ட்லையும் ஃபோர்க்ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்டில் மூவ் பண்ணுறதுங்கிறது என்னது, நம்ம அதை வந்துட்டு கரண்டாக ஐடில் ஸ்டேட்டில் மூவ் பண்ணிட்டோம். அது ஃபோர்க்ரவுண்ட் மூவ் பண்ணுறோம்னா என்னது, அந்த ஐடில் ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்டேட்டில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டுக்கு ஃபோர்க்ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட், ரைட். ஸோ அதே மாதிரி நான் இங்கே பிஎஸ் கொடுத்து, ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்லீப் இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீப்பை திரும்பவும் கொடுக்குறேன். ஸோ ஸ்லீப் 500ன்னு கொடுத்து அதை பேக்ரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்யூ பேஷ் ஸ்லீப் பிஎஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது, ரைட். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் நான் கில் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ கில்ங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் த ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ கில் கொடுத்து -L கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ நான் இங்கே கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ கில் கொடுத்து -L கொடுக்குறேன், ரைட். ஸோ கில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆப்பரேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ டைமில் மேட் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்லீப் இருக்குது. இந்த ஸ்லீப் வந்து நான் கில் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கில் கொடுத்துட்டு ஸோ ஜென்ரல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நாங்கள் கில்ங்கிறது வந்து 9 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ -9 கொடுத்துட்டு நான் வந்துட்டு ப்ராசஸ் ஐடி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக நான் வந்து வெறுமனே கில்னு கொடுத்துட்டு அது என்ன ப்ராசஸ் ஐடியோ அதை கொடுத்தா போதும். ஸோ இங்கே நான் வந்து 35361ங்கிறது என்னுடைய ஸ்லீப்னுடைய ப்ராசஸ் ஐடி, ரைட். ஸோ இந்த ஸ்லீப்ங்கிறது என்ன இருக்குது, ஸோ 35361 அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. நான் கிளிக் பண்ணி நான் என்டர் அடிச்சிட்டேன், ரைட். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் பிஎஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, இங்கே வந்துட்டு உங்களுடைய ஸ்லீப் இல்லை, இங்கே என்ன வந்திருக்கு உங்களுக்கு டினோட் ஆயிருக்கு, ஒன் ப்ராசஸ் டெர்மினேட்டட். என்ன ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிருக்கு, ஸ்லீப்புங்கிற ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கில் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிரும், ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு ஃபோர்க்ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறது, பேக்ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறது, ப்ராசஸ் ஐடி நம்ம பார்க்குறது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஸ்கில் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக வந்துட்டு பிஎஸ் கமாண்ட் நம்ம பயன்படுத்தி மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு டாப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் ஒரு பேரலாக ரன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்துட்டு ஹேங் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அப்படி இல்லை ஏதோ ஒரு ஜாம்பீடு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டெர்மினேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து கில் அப்படிங்கிற கமாண்டை பயன்படுத்தி நம்ம அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.